கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடட்ட பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 4 பல் பூண்டை தோல் எடுத்துகிட்டு தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு 5 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காய தக்காளி வதக்கிட்ட பிறகு காரத்துக்காக 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 2 முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.